ஒவ்வொரு வீட்லேயும் அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு கேட்டிங்கன்னா அது கிச்சனாக தான் இருக்கும். ஏன்னா கிச்சனில் மட்டும்தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஃபுல்லாக வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். காலையில் உள்ள சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொரு சாப்பாடு செய்யும் பொழுது சந்தோஷமாக செய்வோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பாத்திரம் கழுவுற வேலைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு தலைவலியே வந்துடும். இருந்தாலும் அந்த வேலையை நம்ம விட்டு கொடுக்குறது கிடையாது. அந்த இடத்த சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச சின்ன கிச்சனாக இருக்கட்டும், பெரிய கிச்சனாக இருக்கட்டும், மாடுலராக இருக்கட்டும், நான் மாடுலராக இருக்கட்டும், என்னென்னமோ மாடல் வந்துருச்சு. ஆனால் எந்த கிச்சனாக இருந்தாலும் அதை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். மற்ற இடங்கள் நீட்டாக இருக்கோ இல்லையோ, நம்ம சாப்பாடு செய்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் நம்ம கையில் தான் சாப்பிட்றாங்கங்கும் பொழுது ஒவ்வொரு சாப்பாடு செய்யும் பொழுதும் அது ஹைஜீனாக இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் செய்யணும். நம்ம செய்கிற சாப்பாட்டை காட்டிலும் நம்ம செய்யக்கூடிய இடம் சுற்றிலுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஒரு பல்லியோ ஒரு பாச்சியோ நம்ம சாப்பாட்டில் விழுந்து அது பாய்சன் ஆனால் கூட நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் கேடு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும். ரெண்டாவது, கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப் தான் நான் சொல்வேன். நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சோம் அப்படின்னாக்க அது ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது, அதிக பாத்திரங்களை வச்சு அதை நம்ம புழங்கும் பொழுது அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக நீட்டாகவே இருக்காது. நம்ம 4 பேர் இருக்கோம்னா நம்ம 4 பேர்த்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அழகாக பரிமாறினாலே போதும். பாத்திரங்களை கொஞ்சமாக நம்ம புழங்கும்போது மட்டும்தான் அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு 10-15 பாத்திரத்தை எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப அழுக்கடைஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கே பிடிக்காது. அப்போது நமக்கும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சமையல் செய்யும் பொழுது இது என்னடா இப்படியெல்லாம் கலைஞ்சி கிடைக்கே அப்படின்றது மாதிரி தோணும். அதனால் தேவையுள்ள பாத்திரங்களை எடுத்து அழகாக சமைச்சிட்டு அதை திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது, கவுண்டர் டாப்பை சுற்றிலும் நம்ம நிறைய பொருளை அடுக்கி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த இடம் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும். நம்ம அதிகம் பயன்படுத்துகிறது டெய்லியும் உப்பு, புளி, மிளகா, அதுக்கப்புறம் எண்ணெய். இதை அடிக்கடி எடுப்போம். அதை மட்டும் நம்ம கைக்கு இட்டுற மாதிரி பக்கத்தில் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்பூன், கத்திரிக்கோல், கத்தி, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு டப்பாவில் போட்டு அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாக்க அடிக்கடி அதெல்லாம் எடுப்போம். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பொருளை மட்டும் வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மணி பிளான்ட் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அது வீட்டுக்குள்ளே நம்ம தண்ணியில் போட்டு வச்சாலும் சூப்பராக வளரும். அதை மட்டும் நம்ம கிச்சனில் அங்கேக்கங்க சும்மா வச்சு விட்டோம் அப்படின்னாக்க பார்க்குறதுக்கும் ரொம்ப க்ரீனியாக இருக்கும். நமக்கும் அந்த கிச்சனில் வேலை செய்யும் பொழுது ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். நான் குறைஞ்ச பாத்திரங்களை வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு பரிமாற பார்ப்பேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.